புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம், அதாவது நீச்ச பங்கம் ஆனார்னா அவர் கெடுதல் பண்ணணும், ஆனா சனியால் பறுக்கப்படுகிறார். ஒரு கெட்டவனை இன்னொரு கெட்டவன் பார்க்கறான். அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, குரு உங்க ராசிக்குள்ள வராரு அக்டோபர் 18. அதனால என்ன நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சனியின் பார்வையில சுக்கிரன் வந்தா இமோஷனலா உங்களை இம்பேலன்ஸ் பண்ண வைப்பார். உணர்ச்சி பெருக்குல நீங்க சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போறோம், யாரு கூட சண்டை போட போறோம், யாருகிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுல இந்த சுக்கிரனை வச்சுதான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தா நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9 முதல் நவம்பர் 2 வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துல இருக்க போறாரு. ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியா இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதுல யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டா, மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9 நவம்பர் 2 வரைக்கும் கன்னி ராசியில இருப்பார். சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துல இருக்காரு. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2 அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாச கடைசியில 20 முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூரேஷன்ல சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமா இருக்காரு. ஆனா சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தா கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா சனியின் பார்வையில சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27 வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27 நவம்பர் 2 வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பொதுவா உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, பாதகாதிபதி, சுகஸ்தானாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு சுகத்தை கெடுக்கிறதே இந்த சுக்கிரன் தான். உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடியவர் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் போய் மறைவது ஒரு விசேஷம் என்றால், அந்த இடத்துல அவர் நீச்ச பங்கம் ஆகிறதுனால கெடுதல் பண்ண மாட்டார். ஏன் நீச்ச பங்கம் ஆகிறாருன்னா,
புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம், அதாவது நீச்ச பங்கம் ஆனார்னா அவர் கெடுதல் பண்ணணும், ஆனா சனியால் பறுக்கப்படுகிறார். ஒரு கெட்டவனை இன்னொரு கெட்டவன் பார்க்கறான். அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதுவும் குறிப்பா உங்களுடைய வியாபாரத்துல இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். நீங்க பெண்கள் சார்ந்த அல்லது ஆப்போசிட் ஜெண்டர் சார்ந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா அவங்களால உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பாங்க. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, நீங்க என்னை என்னோட பணத்துல நீங்க கையாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் சொல்றாங்கன்னா அது எல்லாம் அப்படியே யூ வில் டேபிள் இட். நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இல்லை, நான் எதுவுமே எடுக்கலை, நான் தான் எக்ஸஸாக பணம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி மரியாதையெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தணும். ஆக்சுவலாக கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம், ஆனால் அவர் நீச்ச பங்கமாகி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பலனை சனி பார்வையில சுக்கிரன் கொடுக்கிறார். சுக்கிரனுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சனியின் பார்வையில சுக்கிரன் வந்தா இமோஷனலா உங்களை இம்பேலன்ஸ் பண்ண வைப்பார். உணர்ச்சி பெருக்குல நீங்க சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களை உங்ககிட்ட இந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசு சார்ந்த விஷயங்கள்ல தான் ஏமாற்ற முடியும். ஸோ உங்களை மனசு சார்ந்த எமோஷன் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை தடுமாற வச்சுட்டா நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்களா போய் கெட்டது பண்ணணும்னு போனா கூட நல்லது பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இமோஷனல் இம்பேலன்ஸ் நடக்கக்கூடிய நாட்கள் இந்த ஒரு 23-24 நாட்கள். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உதவி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஏதாவது வழக்குலையா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உதவி செய்வாங்க. உங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா உங்க அப்பா வழி உறவு, அதாவது உங்க அத்தையோ இந்த மாதிரி சின்ன பாட்டி, அப்பாவோட சித்தி, உங்களுடைய சித்தப்பா ஒய்ஃபு, இவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதாவது தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க தான் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர், ஆனா அவங்க மற்ற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த ராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, குரு உங்க ராசிக்குள்ள வராரு அக்டோபர் 18. அதனால என்ன நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ரப்போசல் திருமணம் வரைக்கும் இட்டு செல்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சம்மோகன கோபாலன், கிருஷ்ணர் ருக்மிணி இணைந்த கோலத்தை வழிபட்டு வாருங்கள். கிருஷ்ணருக்கு தினமும் ஒரு டம்ளர் பால்ல தேன் விட்டு நிவேத்தியம் பண்ணி அதை குடிச்சிட்டு வாங்க. வாழ்க்கையில பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு சேர்த்து வைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.